வீட்டில் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருள் இருக்கா? அதை உபயோகிக்கலாமா கூடாதா? அப்படி பயன்படுத்தினால் நடப்பதை பாருங்கள். மனிதர்கள் வாழ்ந்து இறந்த பிறகு அவர்களின் நினைவாக இருப்பது அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள்தான். அதை பலரும் ஞாபகமாக எடுத்து பத்திரமாக வைத்திருப்பார்கள். அதேபோல் சிலர் அகால மரணம் அடைந்திருப்பார்கள். அதாவது காரில் செல்லும் பொழுது அல்லது பைக்கில் செல்லும் பொழுது. இப்படி அவர்கள் இறந்த பிறகு அந்த வாகனங்களை உபயோகிக்கலாமா? மேலும் அவர்கள் அணிந்த உடையிலிருந்து சகலமும் எல்லோர் வீட்டிலும் ஏதாவது மிச்சம் இருப்பதுண்டு. இதை பயன்படுத்தினால் வீட்டில் நன்மையா தீமையா என்பதை பார்ப்போம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு வகையான ஆற்றலை கொண்டது. அது நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதற்கேற்ப அந்த பொருள் நம்மை செழிக்க வைக்கும் அல்லது பாதிக்க வைக்கும். குறிப்பாக இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் அந்த ஆற்றல்கள் இன்னும் நிலைத்திருக்கும். அதனால் சிலவற்றை பயன்படுத்தலாம், சிலவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, இறந்தவர்களின் காலணிகள், ஷூ, செருப்பு போன்றவை உடலை நேரடியாக தொடும் பொருட்களாக இருப்பதால் அவற்றை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அது ஆரோக்கிய பாதிப்புகளையும் துரதிர்ஷ்டங்களையும் உண்டாக்கும் என்பதே பழமொழி. காலணிகள் என்றாலே பாதாள சக்திகளின் நடையை பிரதிபலிக்கும் என்பதால் அதனை புனிதம் இல்லாததாக கருதுவர். அதேபோல வாகனங்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் பயன்படுத்திய வாகனங்களை அவர்கள் நமக்கு ஆசி புரிந்திருந்தால் நாமும் நம்பிக்கையோடு பயன்படுத்தலாம். ஆனால் இளம் வயதில் இறந்தவர்கள் பயன்படுத்திய வாகனங்களை நாம் எடுத்துக்கொள்வது தவிர்க்க வேண்டியது. ஏனெனில் அந்த வாகனத்துடன் அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் அல்லது ஆசை நிலைத்திருக்கலாம். மேலும் அந்த வாகனத்தில் பயணித்த போதே அவர்கள் உயிரிழந்திருந்தால் அந்த வாகனத்தில் எதிர்மறை சக்திகள் சிக்கியிருக்கும். அதனால் அந்த வாகனத்தை தவிர்ப்பது மிகவும் பாதுகாப்பானது. அதேபோல இறந்தவர்கள் வாழ்ந்த வீடு என்றதும் சிலர் அச்சப்படுகிறார்கள். அந்த வீட்டை வாங்கினால் துன்பம் வரும் என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லாமல் இருந்தாலும் அந்த வீட்டில் நன்கு பூஜை, யாகம் போன்றவை செய்து துலக்கம் செய்துவிட்டால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அது ஒரு புதிய ஆற்றலை பெறும். ஆபரணங்கள் என்பவை நெருக்கமான தொடர்பு கொண்ட பொருட்கள். குறிப்பாக தங்க நகைகள் பரம்பரை வழியில் வந்திருக்குமானால் அதை பக்தியுடன் பயன்படுத்தலாம். ஆனால் குறுகிய ஆயுளில் இறந்தவர்கள் அணிந்திருந்த நகைகளை நாம் அவ்வாறே பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும். அந்நகைகளை உருக்கி புதிய வடிவத்தில் மாற்றி உப்பு மற்றும் மஞ்சளில் ஊற வைத்து பிறகு அணிவது நலமாகும். இது சக்தி பரிமாற்றத்தை சீரமைக்க உதவும். அடிக்கடி கண்முன் நினைவுகளை ஏற்படுத்தும் ஆடைகள் பற்றியும் பேசலாம். இறந்தவர் நம்மை மிகவும் நேசித்திருந்தால் அவர்களின் ஆடைகளை பயன்படுத்துவது தடையில்லை. ஆனால் அதை நேரடியாக உபயோகிக்காமல் முதலில் உப்பு மற்றும் மஞ்சளில் கலந்த நீரில் நனைய வைத்து உலர வைத்து பின் பயன்படுத்த வேண்டும். இது உள்ள நிழல் ஆற்றல்களை தூரமாக்கும். இந்த பழக்கங்கள் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் தோன்றியவை. ஆனால் அதில் உள்ள அறிவும் ஆன்மீகமும் உணர்வும் மிக பெரியது. ஒருவரின் நினைவுகளை பாதுகாப்பதற்கான முறையும் நம்மை பாதுகாப்பதற்கான கருதிய எச்சரிக்கையும் இதில் உள்ளது. அதனால்தான் முன்னோர் கூறியது வீண் என எண்ணாமல் உணர்வோடும் அறிவோடும் பின்பற்றுவதிலேயே நன்மை.